வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல அவங்களோட வாய்ப்புகள் எப்படி இருக்கு, வெற்றி பெறப் போறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்க விளாத்திக்குளம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. விளா விளா விளாத்திக்குளத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக காலம் ஆரம்பிச்சதிலிருந்து 1977, 1980, 1989, 91, 2001, 2006, 2011, 2016ல இந்த இடத்துல வந்துட்டு கன்டினியூஸ் வெற்றிய கூட இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது திமுக பார்த்தீங்க அப்படின்னா, 1967, 1971, 1984, 1996, 2021ல இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1952ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 14 முறை எலெக்ஷன்கள்ல விளாத்திக்குளம் தொகுதியை பொறுத்தளவுக்கு 8 முறை அதிமுகவும், 5 முறை திமுகவும், 1 முறை இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விளாத்திக்குளம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, கே. உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 71,496 வாக்குகளும் 47.30% பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். பீமராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 52,778 வாக்குகளும் 34.90% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்புல தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சார்ந்த பி. கதிர்வேல் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 15,030 வாக்குகளும் 9.9% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல பி. ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 6,441 வாக்குகளும் 4.3% பெற்று இந்த இடத்துல அவிங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் டிஎம்கே வெற்றி பெற ஆரம்பிச்சிருக்காங்க. டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பி. மார்க்கண்டேயன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 90,348 வாக்குகளும் 54.40% பெற்று இந்த இடத்துல அவிங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்புல பி. சின்னப்பன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 51,799 வாக்குகளும் 31.20% பெற்று இந்த இடத்துல அவிங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்புல ஆர். பாலாஜி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவிங்க 11,828 வாக்குகளும் 7.10% பெற்று இந்த இடத்துல அவிங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல ஒரு 4% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விளாத்திக்குளம் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியா வரும். தூத்துக்குடிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே தான் வெற்றி பெற்றாங்க. டிஎம்கே சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான் போட்டியிட்டாங்க. அவிங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்திருக்காங்க. அவிங்க மொத்தம் 1,81,837 வாக்குகளும் 54.49% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து எடிஎம்கே சார்புல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி நின்றுருக்காங்க. அவிங்க பார்த்தீங்க அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவிங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவிங்க 57,749 வாக்குகளும் 38.45% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இந்த இடத்துல ஒரு 7.80% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எஸ். கிறிஸ்டினா ராஜசேகர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 5% வாக்குகள் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவிங்க ஒரு 8 அதாவது 5,223 வாக்குகளும் 3.48% இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. ஓவராலா 5% பெற்றிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு. தூத்துக்குடி நாடாளுமன்றத்தை பொறுத்தளவுக்கு. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் கனிமொழி அவர்கள் தான் டிஎம்கே சார்புல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கனிமொழி அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடியில 83,219 வாக்குகள் விளாத்திக்குளத்துல பெற்றிருக்கிறாங்க. தூத்துக்குடியில மொத்தமா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 55.41% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து ஏடிஎம்கே இந்த இடத்துல தனிச்சு போட்டியிட்டாங்க. அவிங்க சிவசாமி வேலுமணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவிங்க 32,295 வாக்குகளும் 21.50% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பிஜேபி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சார்ந்த விஜயசீலன் அப்படிங்கிறவரு தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு 14,874 வாக்குகளும் 9.9% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, ரொவினோ ரூத் ஜெயின் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 19,805 வாக்குகளும் 13.19% இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. அதாவது என்டிஏ கூட்டணியை விட அதிகமான வாக்குகள் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விளாத்திக்குளம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். நம்ம கடந்த 4 தேர்தல்கள்ல
ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர் கட்சியோட அந்த ஓட்டு சதவீதங்கள் எப்படி இருந்துச்சு அந்த அனலைஸ்க்காக எடுத்திருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவ பொறுத்தமட்டில் 2016ல 47.30%, 2019 38.45%, 2021 31.20%, 2021 21.50% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் ஒரு நிலையான வாக்குகள வச்சிருந்தாலும், வெற்றி பெறும் அளவிற்கு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. அது எப்படி என்ன நிலைமையில இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து டிஎம்கே பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 34.90%, 2019ல 55.41%, 2021ல 54.40%, 2024ல 54.49% பெற்று இந்த இடத்துல வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 0.70%, 2019ல 3.48%, 2021ல 7.10%, 2024ல 13.19% வாக்குகள வாங்கி, இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து அவங்க இன்கிரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அதாவது சிங்கிள் டிஜிட்லருந்து டபுள் டிஜிட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. வெற்றி பெறும் அளவிற்கு சேரணுமா அப்படிங்கிறத நம்ம 2026ல பார்க்கலாம். அடுத்து விளாத்திக்குளம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்க்கலாம். அந்த வகையில மொத்த வாக்காளர்களா 1,97,947 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 97,279 ஆண்களும், 1,660,000 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. 3ஆம் பாலினத்தவர்கள் 14 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வாக்காளர்களையே ஏஜ் வைஸ் கேட்டகரியில பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இத்தனை பர்சன்டேஜ் வராங்க. அவங்க 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க. 32,878 ஆண்களும், 34,023 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 41,633 ஆண்களும், 43,082 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 22,762 ஆண்களும், 23,554 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல வாக்காளர்கள் நிலவரத்தை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில கொஞ்சம் கணிசமா இருந்தாலும் வாக்கு வித்தியாசங்கள்ல அவங்க எப்படி ரிஃப்ளெக்ட் 2026ல ஆக போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து விளாத்திக்குளம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு கடந்த 8 தேர்தல்களில் எப்படியெல்லாம் வாக்குப்பதிவு இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் 1989ல 70.30%, 1991ல 60.10%, 1996ல 65.30%, 2001ல 60.90%, 2006ல 65.80%, 2011ல 76%, 2016ல 74%, 2021ல 79.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 76.47% வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து கண்டிப்பா இந்த மக்கள் 100ஆ பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து விளாத்திக்குளம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில இப்ப இருக்கிற அனலைஸ் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 38.36%, 58,056 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மிக ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க. ஸோ 2021 தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அதிமுகவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்த ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த 2019ல நடந்த அந்த துப்பாக்கிச் சூடு காரணமாக தான் அதிமுகவ மக்கள் வந்து தென் மாவட்டங்கள்ல வெறுத்ததுக்கான முக்கிய காரணமா நம்ம கருதப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து எந்த சிச்சுவேஷன்ல எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஆக மொத்தத்துல அந்த கோபம் வந்து வாக்குகள்ல மிகப்பெரிய அளவுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அதிமுகக்கு நிகரா. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல்ல யாருக்கு அவங்க வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சுவாரஸ்யமான விஷயமா இருந்தாலும், 2024ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுலயும் அப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்க காரணத்தினால, உண்மைகள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுல அவிங்க ப்ரொஜெக்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில அதிமுக வெற்றி பெறுவதற்கு பிஜேபி மிகப்பெரிய அளவுல உதவியா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, 38% மேல எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே வந்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 37.31%, 56,474 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா டிஎம்கேவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க ஆளுமை செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு லேக் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் இருந்த காலகட்டத்திலேயே கடைசி தேர்தல்னா அவர் சந்திச்ச 1984 தேர்தல் கூட இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க டிஎம்கே பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த வகையில டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிகப்பெரிய அளவுல பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில இந்த தொகுதியில அவிங்க அவிங்க இருந்த 5 தேர்தல்லயும் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது 1996 தவிர மித்த எல்லா தேர்தல்லயும் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அத வந்து இபிஎஸ் அவர்கள் மீண்டும் வந்து இந்த
இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்கிற தொகுதிகள ரிசர்வ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில கடுமையான சவால்கள் தென் மாவட்டங்கள்ல காணப்படுது. ஸோ அத வந்து எப்படி அவரு வந்து அத சால்வ் பண்ண போறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்தாலும், அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும். இழுபறி தொகுதியா இருக்கு. 1% வாக்கு வித்தியாசத்தில இந்த இருவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்க இந்த ஜனவரி மந்தோட அனலைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிஎம்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அந்த வாக்கு வித்தியாசங்களும் மிகப்பெரிய அளவுல இல்ல மக்களே. ஸோ அத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9.48% 14,350 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வாக்கு வங்கிகள் மிகப்பெரிய அளவுல வந்து இளைஞர்களா இருக்க காரணத்தினால, கண்டிப்பா சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வாக்குகள் 10% வாங்கினாலும் தனிச்சு நான் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த ஒரு கர்வம் வந்து அவருக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் அவிங்களோட நேர்மைக்கு கிடைக்கிற வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நாம என்னன்னா, அதாவது வாக்குகள் வந்து நேர்மையா கிடைக்கிறதுக்கும், சில சூழ்ச்சிகள் மூலம் கிடைக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ நாம் தமிழருக்கு நான் நான் என்னோட காணொளி வாயிலா அவிங்களுக்கு சொல்றது, மிகப்பெரிய அளவுல வந்து நேர்மையா ஒரு வாக்குகள் வாங்குறோம் அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கான திமிரு கண்டிப்பா கையில இருக்கும் மக்களே. சீமான் அவர்கள் பேசுறப்ப கூட அப்படித்தான் இருக்கும். ஸோ என்கிட்ட எந்த ஒரு இது இல்ல. நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்றாரு. பட் ஆனா அவர் வந்து எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவரோட வாக்கு வித்தியாசங்கள் பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு அருமையான வாக்குகள வந்து அவைங்க தூத்துக்குடி மாவட்டத்தில வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மத்த இடத்துல நெறைய இடத்துல வாங்கியிருக்காங்க மக்களே. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்திலயும் அவைங்க வந்து ஒரு டபுள் டிஜிட் வாக்குகள் தான் எல்லா இடத்துலயும் அதிகமா வாங்கியிருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் இப்ப வந்திருக்க காரணத்தினால, ஸோ சீமான் அவர்களுக்கான அந்த ஏன்னா என்னோட வேலை செய்ற பையனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நாம் தமிழருக்கு கட்சி போட்டிருக்கான். ஆனா இப்போ வந்து டிவிகேக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அப்படிங்கிற மாரி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப நாம் தமிழர்ட்ட இருந்து டிவிகே வாக்குகள பிரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ இந்த வாக்குகள் வந்து கண்டிப்பா இங்க தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்க விளாத்திக்குளத்தில கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 13.36% 20,220 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து தமிழ்நாட்டுல கிடைச்சிட்டு இருக்கு மக்களே. ஸோ அது தென் மாவட்டங்கள்லயும் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல நாம பார்க்காத விஷயம். ஏன்னா தென் மாவட்டங்கள் பக்கம் இன்னும் விஜய் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி இறங்கல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட வெற்றி வித்தியாசங்கள் தென் மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தென் மாவட்டங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோட கையில வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. அது டிஎம்கேவோட இருக்குங்காட்டி, அது டிஎம்கேக்கு சேர்ற மாரி தான் இருக்கு. ஸோ, அதெல்லாம் எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து கேரி ஓவர் பண்ண போறாரு? எப்படி அவரு தன் பக்கம் வந்து அத நிலைநிறுத்திக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு விளாத்திக்குளத்தில 13.36% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளுக்கு இருக்கிற அனலைஸ் வச்சு சொல்லலாம். ஸோ அந்த வகையில அத விஜய் அவர்கள் எப்படி பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு. இந்தந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து தான் மேல்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில என்டிஏ சார்புல பார்த்தீங்கன்னா, பிஜேபியும், தமிழ் மாநில காங்கிரஸும் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதியில மிக குறைவான வாக்குகள் தான் இருக்கு. ஏன்னா, அவங்க 2016ல தனித்து போட்டியிட்டப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 322 வாக்குகள் தான் இந்த இடத்துல பெற்றிருந்தாங்க. 322ன்னு நெனைக்கிறேன். 300 இல்ல 560 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இன்னும் 2 பேர் கிடையாது 322. ஸோ 589 வாக்குகள் வந்து இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக குறைவான வாக்குகள் இந்த இடத்துல இருக்கு. அதே தேமுதிகவ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில ஒரு 10% வாக்குகள் பக்கமா இருக்கு. 10% நம்பர் ஒரு எப்படி சொல்றது? ஒரு 1000 வாக்குகள் பக்கமா இருக்கு. ஏன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தான் போன 2021ல இவங்க கூட்டணி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ ஒரு 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 2% வாக்குகள் இங்க வந்து தேமுதிகக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லலாம். அந்த கூட்டணிகள்லாம் இணைந்தாலும், இந்த தொகுதியில வந்து என்டிஏ சார்புல பாஜகவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு 9% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு 4.5% வாக்குகள் இருந்துச்சு. ஏடிஎம்கேக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 20% வாக்குகள் இருக்கு. அது 2024 தேர்தல்ல கூட ரிஃப்ளெக்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, தெரியும் உங்களுக்கே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 9% வாக்குகள் வந்து பிஜேபி வாங்கியிருக்காங்க. இவிங்க வந்து 21% வாங்கியிருக்காங்க. கனிமொழி அப்படிங்கிற மிகப்பெரிய ஆளுமை நின்னு இந்த இடத்துல வந்து 32% பக்கமா வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து இந்த இடத்துல நிக்க போறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, போன தடவ ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய சோதனை காலமா இருந்த காலகட்டத்திலேயே இந்த இடத்துல வந்து வாக்குகள் குறைவா தான் வாங்கியிருக்காங்க. இந்த தடவ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.
அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள் அவங்களோட கூட்டணியில 2019ல இருந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஆளுமையா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில அவங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தாலும், இந்த தடவ திமுக மேல இருக்க சின்ன அதிருப்தி காரணமாக கொஞ்சம் நழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, திமுக மேல் இருக்கும் அதிருப்தி, தமிழக வெற்றி கழகத்தோட வருகை, அவங்க வந்து டிஎம்கேவ மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அது வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சவாலான விஷயமா அமையும். ஸோ அதையெல்லாம் சமாளிச்சு எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆச்சு ஏன்னா இப்ப இருக்கிற கருத்து கணிப்பு எல்லாமே ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவாருங்க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்களோட மனநிலைமை வந்து ஏன்னா 2016 தேர்தல் நினைக்கிறேன். அந்த தேர்தல்ல கூட கலைஞர் அவர்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற எல்லா ஊடகமும் சரியா சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களோட அந்த நேர்த்தியான ஒரு அரசியல் வியூகங்கிறது கண்டிப்பா நான் இப்ப பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது மக்களே. அந்த அம்மா மிகப்பெரிய அளவுல ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு தனிச்சு நிக்கிறதுக்கும் ஒரு திறன் வேணும். அந்த திறன் நான் தன் மேல இருக்கிற அந்த கரைகள தொடச்சு 2011ல நான் பண்ணுன நல்லதுகள வச்சு நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த எப்படி சொல்றது? அந்த ஒரு அந்த வைராக்கியம் வந்து அந்த அம்மா கையில இருந்து அவங்க வெற்றியும் பெற்றிருந்தாங்க. என்னதான் கலைஞர் அவர்கள் வந்து இந்த ஆட்சியின் மேல் இவ்ளோ குறைகள் சொன்னாலும், அது 2016ல மிகப்பெரிய அளவுல சோபிக்காம போச்சு. ஆனாலும் மக்களே நீங்க நல்லா பார்த்துக்கணும். 84 தொகுதியில சாலிடா டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தொகுதியில கூட பார்த்தீங்க அப்படின்னா, மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துல வந்து அவைங்க தோல்வி அடைஞ்சிருந்தாங்களா? இல்ல. கம்மியா தான் பண்ணியிருந்தாங்க. இதே தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இவங்களலாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து இந்த பில்ட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ 2016 தேர்தல் மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல தேர்தலா வந்து 2016 தமிழ்நாடு தேர்தல்ல இருந்திருக்கு. அதனால திமுக கூட்டணி 37.31% அதாவது வெற்றி பெறுவதற்கான வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. அத வந்து வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறத அந்த வெற்றி பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா அத வந்து எப்படி பண்ணுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் 9.48% வாக்குகள் வந்து இங்க தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவங்க உறுதியா தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ, அந்த வகையில பார்க்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து தனிச்சு போட்டிட்டாங்கன்னா, இந்த சதவீத வாக்குகள் வந்து இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன எப்படி நடக்க போகுது? ஏன்னா, அவங்க கூட்டணிகள பற்றி இப்போ வரைக்கும் விவாதிக்கல மக்களே. கூட்டணிகளோட எந்த கூட்டணியிலோட அவங்க இணைய மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க உறுதியா சொல்லிட்டாங்க. ஸோ, அந்த வகையில பார்க்கிறப்ப கூட்டணிகளோட இருக்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு அசாதாரணமான விஷயம். அத நாம அது நடக்காதது நம்ம சொல்லக்கூடாது. ஸோ நடந்ததுக்கு அப்புறம் தான் அதுவும் உண்மையா இருக்கும். பார்க்கலாம் அது என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துக்கு புது வரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 13.36% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க தென் மாவட்டங்கள்ல கவனம் செலுத்தாம இருக்காங்க. அவங்க கூட்டணிகள பற்றி இப்போ வரைக்குமே விவாதிக்காம இருக்காங்க. ஸோ கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணியோட அவங்க காங்கிரஸோட இணைவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, நாங்க டிஎம்கேவோட மட்டும் தான் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வருது. ஸோ எது உண்மை, எது பொய், எது வந்து நம்மளுக்கு தெரியுது, எது தெரியல அப்படிங்கிறது நானே வந்து டேட்டாவ பார்த்து என்னால வந்து எதுவும் முடிவெடுக்க முடியல மக்களே. ஆனா, இவங்க பண்றத வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க மிகப்பெரிய அளவுல தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அத கண்டிப்பா ஜனவரிக்கு மேல தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நம்புறேன் மக்களே. ஏன்னா நம்மள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல தான் நான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு வியூஸே வரலனாலும் அது எனக்கு கவலை இல்ல. பட் ஆனா நான் நெனச்சது என்ன? எனக்கு வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கு கடவுளா குடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்ப வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான். இதுல எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது நீங்க நெனச்சீங்கனாலும் பரவால்ல. பட் ஆனா அரசியல பத்தி எத்தன பேர் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்ன நம்பி பார்க்குற இந்த 1000 பேத்துக்கு நான் கண்டிப்பா லாயலா எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.